டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ஹேமந்த் சோரன் வழக்கை விசாரிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாமீன் கோரி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தை நாட ஹேமந்த் சோரன் தரப்புக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. ஹேமந்த் சோரன் கைதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தை நாடாமல் உச்சநீதிமன்றத்தை ஏன் நாடியிருக்கிறீர்கள் என்கிற கேள்வியையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் நிரஞ்சன் குமார் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் நிரஞ்சன்? அதாவது அமலாக்கத்துறை கைது செய்ததற்கு எதிராகவும் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய கோரியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதல்வரான, அதாவது 2 நாட்களுக்கு முன்பு வரை அவர்தான் முதல்வர், அமலாக்கத்துறை கைதிற்காக அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அந்த ஹேமந்த் சோரன் உச்சநீதிமன்றத்தில் நேற்றைய தினம் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தனது கைது என்பது பல்வேறு விதிமுறைகளுக்கு மீறி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, போதுமான எவிடன்ஸ்கள், சாட்சியங்கள், ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் நடத்தப்பட்டிருக்கிறது, குறிப்பாக அரசியல் உள்நோக்கம் கொண்ட கைதாக இது இருக்கின்றது, தேர்தல் சமயத்தில் இத்தகைய கைது என்பது தனது அரசியல் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் போன்ற பல விஷயங்களை அவர் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று அவசர வழக்காக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, MM சுந்தரேஷ் மற்றும் பேலா திரிவேதி ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டது. ஹேமந்த் சோரன் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் ஆஜராகி இருந்தார். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு முதல்வரை கைது செய்ய இவர்கள் வந்திருக்கிறார்கள், எனவே இதனை விசாரிக்க வேண்டும் என்ற வாதங்கள் முன்வைத்த போதே குறுக்கிட்ட நீதிபதிகள், நீங்கள் ஏன் உயர் நீதிமன்றத்தை நாடக்கூடாது, ஏனென்றால் ஒரு வழக்கிற்காக நாங்கள் உங்களை அனுமதிக்கிறோம் என்றால் இதே விஷயத்தை கேட்டு எல்லோரும் நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு வர தொடங்கி விடுவார்கள். சுப்ரீம் கோர்ட் போலவேதான் ஹைகோர்ட்டுகளும் உயர் நீதிமன்றங்களும் அரசியல் சாசன நீதிமன்றங்கள், ஹைகோர்ட் ஆல்சோ கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ், எனவே நீங்கள் அங்கு நேரடியாக சென்று முறையிடலாம் தானே என்ற ஒரு விஷயத்தை கூறியதோடு ஹேமந்த் சோரன் தரப்பு தொடர்ந்த மனுவை விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தை நாடி ஜாமீன் பெறவும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் டைம் பிரேம் பிக்ஸ் செய்ய வேண்டும், அதாவது இவ்வளவு நாட்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று ஹேமந்த் சோரன் தரப்பில் கேட்டபோது அதனை கொடுக்க, அந்த உத்தரவை கொடுக்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு மேம்போக்கான ஒரு மாடரேட்டான ஒரு உத்தரவு மட்டும் என்பது ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயர் நீதிமன்றத்தின் முன் இது சம்பந்தமான ஏதேனும் வழக்குகள் இருந்து அதனை திருத்த வேண்டும் என்றால் அதனை செய்வதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக, ஏற்கனவே ஹேமந்த் சோரன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நேற்று இரவு முழுவதும் அவர் சிறையில் இருந்திருக்கிறார். இன்றைய தினம் அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுமா அல்லது அமலாக்கத்துறை கேட்ட 10 நாட் காவல் கொடுக்கப்படுமா போன்றவையெல்லாம் ஜார்க்கண்ட் நீதிமன்றத்தில், சிறப்பு நீதிமன்றத்தில் முடிவெடுக்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தனது கைதை ரத்து செய்யும் என்று பெரிய அளவில் ஹேமந்த் சோரன் தரப்பு எதிர்பார்த்திருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த உத்தரவு அவருக்கு கிடைக்காததால் இது அவருக்கான பெரும் பின்னடைவாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆனந்த், தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.